வருங்கால அரசு அதிகாரிகளே, நான் தான் உங்கள் எஸ்பி வேலன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெட் எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்குலாம் அதிகமா கேட்கக்கூடிய ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி கொஸ்டின்ஸ் அப்படின்றத பக்காவா நிறைய பொது விஷயங்கள் அப்படிலாம் பக்காவா சூப்பரா பார்க்க போறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுபோக வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டு வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். ஸோ முதல் கேள்வி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்டிகல் 40 ஓகே, நமக்கு விதி 40 சம்பந்தப்பட்டு சரியான கூட்டுகளை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். இப்போ ஆர்டிகல் 40 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 4 4வது பாகம் இருக்கும். இந்த 4வது பாகத்துல டிபிஎஸ்பி சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை அப்படி இருக்கும். அது கீழே வரக்கூடியது. அதன்படி ஆர்டிகல் 40 இதை சொல்லுதா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை வந்து ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 40. எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அது மாதிரி 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1993 மூலம் பஞ்சாயத்து ராஜ் நடைமுறைக்கு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நமக்கு எந்த வருஷம்னா 1992 வருஷம். 73வது சட்டத்திட்டம் அப்படிது பஞ்சாயத்து ராஜ்கள் வந்து நமக்கு அரசியலமைப்புல சேர்த்திருப்பாங்க. அது மாதிரி 74வது சட்டத்திட்டம் அப்படிது முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நகராட்சிகள் வந்து சேர்த்திருப்பாங்க. இந்த 74, 73 ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 1992 வருஷம் தான் நமக்கு இந்த சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கும். அப்ப இது தவறானது, இது சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தான் நமக்கு சரியானது அப்படிது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எந்த நகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு கீழே நிறைய நகரங்கள் இங்க இருக்கக்கூடிய மொஹஞ்சதரோ, ஹரப்பா, லோத்தல், காலிபங்கன், ராக்கி கர்கி, பனவாலி, சத்கோஜ்ரா இந்த மாதிரி நிறைய நகரங்கள் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல 1922 வருஷம் ஆர்டி பானர்ஜி கண்டுபிடிச்சவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படி இருக்குல்ல, இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அர்பனைஸ் சிவிலைசேஷன். முதல் நகரமயமான நாகரிகமே அந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான் இந்தியாவில். அதுல கிடைக்கப்பட்ட முதல் நகரம் எதுனா இந்த ஹரப்பான்றதுதான் 1921 வருஷம் ராவி நதிக்கரையோரத்துல நமக்கு தாயாராம் ஷாகினி அப்படின்ற நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு ஆக்சுவலா. அப்ப முதல் நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது ஹரப்பா 1921. கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாவது நகரம் அப்படிதான் சிந்து சமவெளியின் மிகப்பெரிய நகரமாகிய லார்ஜஸ்ட் சிட்டி ஆகிய மொஹஞ்சதரோ அப்படிது இது 1922 வருஷம் ஆர்டி பானர்ஜி அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். எந்த நதிக்கரையோரத்தில் அப்படின்னா மொஹஞ்சதரோ அப்படி நமக்கு இண்டஸ் ரிவர் பேங்க் சிந்து நதிக்கரையோரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். மொஹஞ்சதரோட மீனிங் என்ன அப்படின்னா மவுண்ட் ஆஃப் டெட், அதாவது இடுகாடுகளின் மேடு அப்படின்னு அதோட பொருள். சரியா, இது கான்செப்ட். அது மாதிரியே ஹரப்பான்றது இருக்குல்ல, ஹரப்பாவுக்கு என்ன பொருள் அப்படின்றத மறக்காம என்ன பண்ணுங்கன்னா வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி பண்ணி விடுங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா which article speaks about the election to the municipalities, எந்த விதி நகராட்சிகளுக்கான தேர்தலை பற்றி கூறுகிறது. இப்பதான் நான் பார்த்தோம் 73வது சட்டத்தின்படி பஞ்சாயத்து ராஜ் முறையும் 74 சட்டத்தின்படி முனிசிபாலிட்டி நகராட்சி முறையும் கொண்டு வரப்பட்டுச்சு நம்ம சொன்னோம். அதன்படி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பார்ட் 9A பார்ட் 9A நமக்கு இந்த விஷயங்கள் அப்படி கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல ஆர்டிகல் 243 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டிகல் 243 அப்படிது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு நமக்கு எலெக்ஷன் சொல்லி சொல்லக்கூடிய தேர்தல் முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி நகராட்சிகளுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டிகல் 243 ZA அப்படின்னு தான் நமக்கு நமக்கு முனிசிபாலிட்டிக்கான எலெக்ஷன்ஸ் நடத்தக்கூடியதா இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 243 ZA தான். அது மாதிரி பஞ்சாயத்துக்கும் வந்து நோட் பண்ணி வச்சோம், ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் அடுத்தது 4வது கொஸ்டின், காவிய தரிசனம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? காவிய தர்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுல 4 ஆத்தர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இதெல்லாமே முக்கியமானவங்க. இவங்க எழுதின இலக்கியங்களை நிறைய வாட்டி எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க, நோட் பண்ணி வச்சோம். விசாகதத்தர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முதிர ராட்சசம் அப்படின்ற ஒரு இலக்கியமும் தேவி சந்திரகுப்தம் அப்படின்ற ஒரு இலக்கியமும் கொண்டு வந்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த முதிராட்சம் தேவி சந்திரகுப்தம் தான் இந்த குப்த பேரரசு அப்படின்றது எப்படி எழுச்சி அடைஞ்சு வந்ததுன்ற ரைஸ் ஆஃப் குப்தாஸ் பத்தி பேசக்கூடியது. அப்புறம் காளிதாசர் ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருப்பார். நமக்கு விக்ரம் ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம் இந்த மாதிரி நிறைய இலக்கியங்கள் அப்படி வந்து எழுதியிருப்பாங்க. அப்போ காளிதாசரும் கிடையாது. அடுத்தது பாரவி அப்படின்றவங்க நமக்கு கிரத் அர்ஜுனியம் அப்படின்னு ஒரு இலக்கியம் எழுதியிருப்பார். அப்போ அவரும் கிடையாது. அப்போ காவிதர்ஷாவுடைய ஆசிரியர் யார்? நமக்கு தண்டின் அப்படின்றவர் தான் நமக்கு ஆன்சர். ஆக்சுவலா இந்த தண்டின் அவர்கள் எந்த பல்லவ அரசன் ஆட்சி காலத்தில் நமக்கு வருகை புரிந்தார்? மறக்காம ஆன்சர் என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி போடுங்க. அப்போ காவியதர்ஷாவுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தண்டின் அவர்கள். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், வேத காலத்திற்கு திரும்புங்கள் என்ற முழக்கத்தை முழங்கியவர் யார்? கோ பேக் டு வேதாஸ் அப்படிதான் சொன்னவங்க யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாமே சமூக சீர்திருத்தவாதிகள் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்காங்க. அரவிந்த் கோஷ் அவர்கள், தயானந்த சரஸ்வதி, ராஜாராமோகன் ராய், மதுசூதன் எல்லாமே இருக்கிறாங்க. ஆக்சுவலா இதுல கோ பேக் டு வேதாஸ் அப்படின்றது எங்க சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா ஆரிய சமாஜம் அப்படின்றது உருவாக்கப்பட்டுச்சு. நமக்கு நிறைய சமாஜங்கள் உருவாக்குனாங்க. அதுல ஆரிய சமாஜம் அப்படி உருவாக்கப்பட்டு அதை உருவாக்கிய தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமா கோ பேக் டு வேதாஸ் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வந்து கொடுத்தார்.
அது மட்டும் இல்லாம நமக்கு இதே ஆரிய சமாஜத்துல சுத்தி மூமெண்ட், சுத்தி இயக்கம் அப்படி ஒரு இயக்கம், அதாவது இந்து மதத்திலிருந்து நிறைய மதத்துக்கு மாறி போயிருப்பாங்கல்ல, நீங்க எல்லாம் மறுபடியும் இந்து மதத்துக்கே வாங்கன்ற சுத்தி இயக்கம் அப்படிதையும் உருவாக்கி இருப்பார். இந்த ஆரிய சமாஜம் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பார், அதுவும் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க, அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லீம் தலைவர், ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி கேட்டிருக்காங்க. இந்த காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா இதுல தலைவர்களை வச்சு நிறைய கான்செப்ட் இருக்கு. முதல் தலைவர் யாரு, முதல் முஸ்லீம் தலைவர் யாரு, முதல் பெண் தலைவர், முதல் இந்திய பெண் தலைவர், அது மாதிரி இளம் வயது தலைவர் யாரு, நீண்ட கால தலைவராக இருந்தவர் யாரு, யாரு உருவாக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. அதன்படி முதல் தலைவர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னா நமக்கு WC பானர்ஜி அவர்கள். சரியா? இங்க என்ன விஷயம் இருக்காங்க, முதல் இஸ்லாமிய தலைவர், முஸ்லீம் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப முதல் முஸ்லீம் தலைவர் காங்கிரஸ் கட்சியின் மாநாடு 1887 வருஷம் நம்மளோட மெட்ராஸ்ல வச்சு 3வது மாநாடு அப்படி நடந்துச்சு. இந்த 3வது மாநாட்டுக்கு நமக்கு தலைமையேற்றவர் சையத் பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்றத நமக்கு வந்து தலைமையேற்றிருப்பாங்க. அப்ப சையத் பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் தான் 3வது மாநாட்டுக்கு தலைமையேற்றதனால் முதல் முஸ்லீம் தலைவர், காங்கிரஸ் கட்சிக்கு முதல் முஸ்லீம் தலைவர் அப்படின்னு அறியப்படுறார். சரி, இது ரொம்ப முக்கியமானது. அது மாதிரியே இந்த மாநாட்டு 3ஆம் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா மொத்தமாக 607 பேர் கலந்துருப்பாங்க. 607 உறுப்பினர்கள் மொத்தமாக கலந்துருப்பாங்க. அதுல 362 பேர் நம்ம மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து கலந்துருப்பாங்க. மொத்தமாக கலந்துட்டு 607, மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து 362 பேர் கலந்துருப்பாங்க. இது ஒரு முக்கியமான கண்டென்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, பாலகங்கா திலகர் சிவாஜி திருநாளை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார்? பாலகங்கா திலக் இனாகிரேட்டட் தி சிவாஜி ஃபெஸ்டிவல் இந்த இயர் 1894, 96, 95, 93 அப்படி கேட்டிருக்காங்க. அப்ப மராத்திய சிவாஜி இருக்காருல்ல, இவரை வச்சு மராத்திய மக்கள் எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு சேர்த்து பிரிட்டிஷருக்கு எதிராக போராடலாம் அப்படின்னு பாலகங்கா திலகர் முடிவு பண்றாரு. அப்ப என்ன பண்றாரு, மராத்திய சிவாஜி திருநாளை வந்து கொண்டாடுறார். எங்க வச்சு கொண்டாடுறாருன்னா, மராத்திய சிவாஜி அவர்கள் ராய்கட் கோட்டை அப்படி ஒரு கோட்டையில முடிச்சு இருப்பார். ராய்கட் கோட்டை, அந்த ராய்கட் கோட்டையில வச்சு மராத்திய சிவாஜியின் திருநாள் அப்படின்றத நம்ம பாலகங்கா திலகர் அவர்கள் செலிப்ரேட் பண்றாங்க முதல்ல. எந்த வருஷம்னா 1895, 1895 வருஷம். அது மாதிரியே இப்போ பம்பாயில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணேஷ் ஃபெஸ்டிவல் அப்படி இருக்குல்ல, விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அதை பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக போராடணும் அப்படின்றதுக்காக கணேஷ் சதுர்த்தி அப்படின்றது, கணேஷ் ஃபெஸ்டிவல் அப்படின்றதையும் கொண்டு வந்தார். அப்ப கணேஷ் ஃபெஸ்டிவலை இதே பாலகங்கா திலகர் அவர் தான் கொண்டு வராங்க. எந்த வருஷம்னா இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1893. சரியா? இதே மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்ல கூட, நமக்கு ரக்ஷபந்தன் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு யார் அறிமுகப்படுத்தணும்னு கேட்டாங்க, பாலகங்கா திலகர் கொண்டு இருப்பார். அது மாதிரி இதுவும் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சோம். ஸோ இந்த ஆன்சர் 1895 ராய்கட் கோட்டையில் சிவாஜி திருநாள் கொண்டாடப்பட்டது. நெக்ஸ்ட் அடுத்தது, சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவர் யார்? Who provided the vimana of the famous Nadaraja temple at the Chidambaram with a golden roof அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. அதாவது சிதம்பரம் ஆலயத்துக்கு தங்க கூரை அப்படின்றது, அதாவது அந்த நமக்கு கோபுரம் இருக்குல்ல, அது தங்கத்தால் அமைச்சு கொடுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய முதலாம் பராந்தக சோழன் அப்படின்றவர் தான். இந்த முதலாம் பராந்தக சோழன் தான் சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆலயத்துக்கு தங்கக்கூரை அப்படி கொடுக்கிறார். அப்படி தங்கக்கூரை கொடுத்ததுக்காகவே இவருக்கு ஒரு பேர் ஒன்று கிடைக்குது. என்ன பேர் அப்படின்னா பொன்வேந்த சோழன். பொன்வேந்த சோழன். சோ பொன்வேந்த சோழன் யாரு? பொன்வேந்த சோழன் அப்படின்னாலும் அல்லது மதுரை கொண்டான்னு கூட சொல்லலாம். நமக்கு மதுரை கொண்டான், கொண்டான்னா ஜெய்சான் அர்த்தம். மதுரை கொண்டான்னா மதுரை ஜெய்சார் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா மதுரை கொண்டான் மற்றும் பொன்வேந்த சோழன் அழைக்கப்பட்ட சோழன் முதலாம் பராந்தக சோழன். இந்த முதலாம் பராந்தக சோழன் தான் தங்கக்கூரை நடராஜர் கோயிலுக்கு கொடுத்திருக்காரு. அது மாதிரி இவரோட ஆட்சி காலத்தை சார்ந்தது நமக்கு உத்திரமேரூர் கல்வெட்டு, அது ரொம்ப முக்கியமானது. உத்திரமேரூர் கல்வெட்டு, ஏன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு எதை பத்தி பேசுது? சோழர்களின் கிராம நிர்வாகத்தை, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்லக்கூடியது. அந்த உத்திரமேரூர் கல்வெட்டும் இவரோட ஆட்சி காலத்தை சார்ந்ததுதான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், in 906 under whose leadership did Muslim representatives gather in Shimla? யாருடைய தலைமையில் முஸ்லிம் பிரதிநிதிகள் 1906 சிம்லாவில் ஒன்று கூடினர் அப்படின்னா அரௌண்ட் 35 தலைவர்கள் பா, 35 முஸ்லிம் தலைவர்கள், முஸ்லிம் லீடர்ஸ் நேரா எங்க போறாங்க? ஷிம்லாக்கு போறாங்க. ஏன் சார் அப்படின்னா வருஷம் நமக்கு ஜூன்ல இருந்து ஜூலை மாச காலகட்டத்தில் நமக்கு அந்த காலத்துல பிரிட்டிஷர் ஆட்சி காலத்துல நமக்கு ஷிம்லா மாநாடுன்னே ஒரு மாநாடு நடக்கும். யார் வைசராயா இருக்காங்களோ அவங்க தான் வந்து அதுக்கு தலைவராக இருப்பாங்க. இப்ப ஷிம்லா மாநாட்டுக்கு யார் தலைவர்னா அந்த நேரத்தில் இருந்த லார்ட் மின்டோ அப்படின்ற தலைவர். ஆக்சுவலா இப்போ இந்த முஸ்லீம் தலைவர்கள் ஏன் வந்து மின்டோன்ற வைசராய் பார்க்க போறாங்க ஷிம்லா மாநாட்டுக்கு அப்படின்னா, எங்களுக்கு அதாவது முஸ்லிம்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்னு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது தனி வாக்குடன் கூடிய தனி தொகுதிகள் அப்படின்னு எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்ப இந்த தொகுதியை தனி தொகுதி கான்செப்டை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக ஷிம்லா மாநாடு போறாங்க. அங்கதான் மின்டோ என்ன சொல்றாரு, நீங்க போய் ஒரு அரசியல் கட்சி உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதன் அடிப்படையில் இந்த தலைவர்கள்லாம் சேர்ந்துதான் பிற்காலத்துல அதே 1906 டிசம்பர் மாசத்துல நமக்கு 30 ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அந்த கட்சியின் பெயர் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு கட்சி. ஆக்சுவலா இதான் கான்செப்ட்.
அப்போ அந்த பின்டோ அவர்கள் பார்க்க போனது அரௌண்ட் 35 தலைவர்கள் யாரோட தலைமையில போனாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆகா கான் இருக்கவருக்கா, இந்த ஆகா கான் அவர்கள் தலைமையில் தான் அந்த 35 தலைவர்கள் போயிருப்பாங்க. இப்போ அந்த முஸ்லீம் லீக் கட்சி அப்படி இருக்குல்ல, இதை யார் உருவாக்குனாங்கன்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய நவாப் சலீமுல்லா கான் இருக்காருல்ல, இவர் தான் இந்த கட்சியை வந்து உருவாக்கி இருப்பார். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆகா கான் அவர்கள் தான் நமக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், which are the following Sikh guru was killed by Aurangzeb? கீழ்கண்ட சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, இந்த சீக்கிய குருக்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா சீக்கிய மதத்துக்கு மொத்தம் 10 குரு அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த 10 குருல 5வது குரு மற்றும் 9வது குரு அப்படின்றவர் ஹிஸ்டரி படி நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது முகலாயர்கள் படி ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த 5வது குரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அர்ஜுன் தேவ் அவர்கள். இந்த அர்ஜுன் தேவ் அப்படின்றவர் நமக்கு ஜஹாங்கீர், மன்னர் ஜஹாங்கீர் இருக்காருல்ல, அவரால் கொல்லப்பட்டிருப்பார். அது மாதிரி 9வது சீக்கிய குரு அப்படின்றவரை அவுரங்கசீப் அவர் கொண்டிருப்பார். அப்படி எந்த அவருக்கு தலைவர் கொண்டிருப்பாருன்னா, இங்க எந்த மன்னர் கொண்டிருப்பாருன்னா, எந்த குருவை கொண்டிருப்பார் அப்படின்னா 9வது சீக்கிய குருவாகிய தெஜ் பகதூர் அப்படின்றவர் தான் நமக்கு நம்மளோட அவுரங்கசீப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்கார். அதன் காரணமாக நமக்கு சீக்கிய கிளர்ச்சி அப்படின்றது கூட ஏற்படும். 10வது குரு ரொம்ப முக்கியம். 10வது குருவின் பேர் குரு கோபிந்த் சிங் அப்படின்றவர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக நமக்கு டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம், பிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு போயிருக்கு. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நம்ம வரண்ட ரேஸ்ல 49 கிளாஸஸோட 7 புத்தகங்களோட 65 டெஸ்டோட 25 மெட்டீரியல்ஸோட பக்காவா குரூப் 2A மெயின்ஸ் கிளாஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களோ ஜாயின் பண்ணி நினைச்சீங்கன்னா உடனே நம்ம வரண்ட ரேஸ் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு, அதை நீங்க கான்டாக்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணி மெயின்ஸ்க்கு வந்து சீக்கிரமா பிராக்டிஸ் அப்படி ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், ஷாஜகான் வாஸ் கான்டெம்பரரி ஆஃப் விச் பிரெஞ்ச் கிங் அப்படின்னா, ஷாஜகான் எந்த பிரான்ஸ் அரசனின் சமகாலத்தவர்? சமகாலத்தவர்னா ஒரே காலகட்டத்தில் வந்திருப்பாங்கல்ல, எந்த அரசர் அப்படின்னா லூயிஸ் 14 ஆஃப் பிரான்ஸ். அதாவது பிரான்ஸ் நாட்டின் 14ஆம் லூயிஸ் அப்படிவர் தான் நமக்கு ஆன்சர். அது மாதிரி இங்க ஷாஜகான் இருக்காருல்ல, ஷாஜகான் யாரோட பையன்? நமக்கு ஜஹாங்கீரின் வாரிசு தான் நமக்கு வந்து ஷாஜகான். ஷாஜகானோட இயற்பெயர் என்ன அப்படின்றத மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க, இவரோட ஒரிஜினல் பேர். அது மாதிரி ஷாஜகான் ஆட்சி காலத்தில் நமக்கு என்ன சொல்லி சொல்றோம்னா, முகலாய கட்டிடக்கலையின் பொற்காலம் சொல்லி சொல்றோம். இவர் ஆட்சி காலத்தான் ஃபேமஸான பீகாக் த்ரோன் சொல்லி சொல்லக்கூடிய மயிலாசனம்ன்றது இவர் ஆட்சி காலத்தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஷாஜகானுக்கு மீனிங் என்ன அப்படின்ற பேருக்கு மீனிங் கேட்டாங்க அப்படின்னா கிங் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம். ஷா அப்படின்னா கிங்னு அர்த்தம், ஜஹான் அப்படின்னா வேர்ல்டுன்னு அர்த்தம், எக்ஸ்ட்ரா உலகம் அர்த்தம். அப்போ கிங் ஆஃப் தி வேர்ல்டு, உலகத்தின் அரசன் அப்படிதான் ஷாஜகான் அப்படின்ற ஒரு பேருக்கு வந்து மீனிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், who shifted the capital from Delhi to Agra in 1504? 1904 டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு தலைநகரை மாற்றியவர் யார் அப்படின்னா, நமக்கு டெல்லி சுல்தான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. டெல்லி சுல்தானியம் 1906 இருந்து 1526 வரைக்கும் நமக்கு வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. டெல்லி சுல்தான் 5 வம்சங்கள் நமக்கு, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம், 5 வம்சங்கள் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியமா நமக்கு டெல்லி சுல்தான் ஆரம்பிக்கும் போது குத்புதீன் ஐபக்ன்றவர் தான் உருவாக்குறார். அப்படி உருவாக்கும் போது ஆரம்பத்துல நமக்கு லாகூர் அப்படிதான் தலைமையில வச்சு ரூல் பண்றாரு. ஆக்சுவலா பிற்காலத்துல இந்த லாகூர் அப்படிது டெல்லிக்கு மாற்றப்படுது. யாரால? ஐபக்கால மாற்றப்படுது. இந்த டெல்லியில இருந்து ஃபர்ஸ்ட் ரூல் பண்ண சுல்தான் யாருன்னா இல்துமிஷ் அப்படின்றவர் தான் டெல்லியில இருந்து ரூல் பண்ணிட்டு இருக்கார். அப்ப அந்த இல்துமிஷ் ஆட்சி காலத்துல இருந்து தான் டெல்லி சுல்தானின் அந்த அரியணை அப்படிது நமக்கு டெல்லியில இருந்து ஆட்சி அதிகாரம் செய்யப்படுது. ஆக்சுவலா பிற்காலத்துல நமக்கு லோடி வம்சம்ன்ற கடைசி வம்சம் வருது. அந்த லோடி வம்சத்துல இந்த சிக்கந்தர் லோடி அப்படின்றவர் தான் இந்த ஆக்ரான்ற நகரத்தை உருவாக்குறார். நகரத்தை உருவாக்குனது மட்டும் இல்லாம இனிமேல் ஆக்ரா தலைமையிடம் சரி மாத்துறார். அப்ப ஆக்ரா தலைமையிடமா மாறுது 1504. அப்ப ஆக்ராவை தலைமையிடமா மாற்றியவர் சிக்கந்தர் லோடி அவர் தான் நமக்கு வந்து மாத்திருக்கார். ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். ஐபக், ராயல் சேவ்ஸ், செங்கிஸ்கான், பால்பன் அப்படின்னு கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப ஐபக் அப்படின்ற இருக்காரா, குத்புதீன் ஐபக் டெல்லி சுல்தான் உருவாக்குனான்னு சொல்லி பார்த்தோம்ல, இவருக்கான டைட்டில் அப்படிதான் லாக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் அப்படிது. அவருக்கான ஒரு பட்டம், லட்சத்தை அள்ளி கொடுத்தவர் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு 2 அப்படிது வந்துடணும். ராயல் ஸ்லேவ்ஸ், ஓகே, நமக்கு அரச குடும்ப அடிமைகள் இருக்காங்கல்ல, இந்த அரச குடும்ப அடிமைகளை பாரசீக மொழியில போர்ஷியன் லாங்குவேஜ்ல நம்ம என்ன சொல்லி சொல்லிக்கோம்னா பந்தகன் ஐ காஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கோம். ஆக்சுவலா அப்ப ராயல் ஸ்லேவ்ஸ் அப்படின்னா பந்தகன் ஐ காஸ் அப்படிதான் 3 அப்படி போட்டுடலாம். அடுத்து ஜெங்கிஸ்கான் அவர்கள். ஜெங்கிஸ்கான் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், மங்கோலிய பேரரசன், தெமுஜின் இனத்தை சார்ந்தவர். அப்ப அவர் நமக்கு 1 அப்படி போட்டுடலாம். அடுத்து பால்பன் அவர்கள். பால்பன் தனக்கே நமக்கு நைப் ஐ முல்க் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டார். இந்த உலகத்தின் கடவுளை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டார். ஆக்சுவலா அப்ப நைப் ஐ முல்க் அப்படின்றதுக்கு பால்பன் வருவார் 2314. அப்ப 2314 அப்படின்றது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி நமக்கு தான் ஆன்சர் வரும். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த பால்பன் இருக்கார்ல, இந்த பால்பன் என்ன பண்றாரு, ராணுவத்துக்காக ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு துறையை உருவாக்குறார். அந்த துறையின் பெயர் என்ன அப்படின்றத மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், வாட் வாஸ் தி ஏஜ் ஆஃப் பகத்சிங் வென் ஜாலியன் வாலாபாக் மசாக்ரி வாஸ் ஹேப்பன்ட்? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தப்போ பகத்சிங் எத்தனை வயசு அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடந்துச்சு நமக்கு 1919 வருஷம் ஏப்ரல் மாசம் 13 நமக்கு வந்து நடந்துச்சு. கரெக்டா? இப்போ பகத்சிங் அவர்களோட, ஏன்னா இப்போ இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா சார் அப்படின்னா,
ரீசெண்ட் டைம்ஸ் எக்ஸாம்ல நம்மளோட தலைவர்களாகிய சர்தார் வல்லபாய் பட்டேல், அம்பேத்கர் அவர்கள், காந்தியார் அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் இவங்களோட பிறந்த தினம்லாம் கேட்டாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோ. அப்போ பகத்சிங் பிறந்த வருஷம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். செப்டம்பர் மாதம் 1907 வருஷம் தான் பிறந்திருப்பாரு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது 1919. ஈவன் பகத்சிங்ன்ற ஒரு புரட்சியாளர் உருவானதுக்கு இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்றது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு இல்லை, அந்த இடத்துல இருந்து அந்த ரத்தத்தோட அப்பாவி இந்திய மக்களின் ரத்தத்தோட இருக்கக்கூடிய அந்த மண் அள்ளிட்டு வந்து தான் வீட்டில் வச்சு இதுக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு பகத்சிங் வந்து முடிவெடுத்தார். ஆக்சுவலா அப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தப்போ பகத்சிங் எத்தனை வயசு இருக்கும்? 12 வயசு இருந்துச்சு. ஆக்சுவலா 12 வயசு இளைஞர். அப்போ வந்து அந்த இடத்துல போய் பார்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்கார். அடுத்தது இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தலைவர் யார்? இப்ப 1வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இருக்குல்ல, அது நமக்கு 1960-66 காலகட்டத்தில் நடந்திருக்கும். அதுக்கு நம்ம மொரார்ஜி தேசாய் அவர்கள் தலைமையேற்றிருப்பாங்க. இதுல 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே வந்துச்சு. செகண்ட் வச்சு 2005 வருஷம் அமைச்சாங்க. இதுக்கு யார் தலைமையேற்றிருந்தா? மன்மோகன் சிங் அவர்களா, வீரப்ப மொய்லியா, மீரா குமாரா, இல்ல லலிதா ரெட்டியா அப்படின்றத மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருக்கோம். அந்த கமெண்ட் செக்ஷன்ல இந்த 15க்கான ஆன்சரையும் சொல்லிட்டு நம்ம கிளாஸ் நல்லா இருச்சா இல்லையா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருச்சா இல்லையா, எக்ஸாம் பயனுள்ளதா இல்லையா அப்படின்றத மறக்காம நம்ம கிளாஸ் பத்தின ஒரு ஃபீட்பேக் அப்படின்றது கொடுங்க. இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் இல்லை டோன்ட் வரி, பி ஹாப்பி. நம்ம ஜாலிங்க. தேங்க்யூ, பை.